நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பரோட பார்ட் சி கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் ஏ பார்ட் பி பார்த்துருக்கோம். இதில் பார்ட் சி பார்க்க போகிறோம். பார்ட் சி கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின் இருக்கும். நம்ம 3 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 5 கொஸ்டினில் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டினாவது நமக்கு தியரி கொஸ்டின் வரும். ஏன்னா 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் தியரி யூனிட்ஸ். அதனால மினிமம் ஒரு கொஸ்டின் நம்ம தியரி பார்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த தியரி பார்ட் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்னும் போது எல்பிபி இல்லைன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் ரிலேட்டடாக இருக்கும். இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இன்வால்வ்ட் இன் ஆப்ரேஷன் ரிசர்ச். என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் மெத்தட்ஸ் இன் ஆப்ரேஷன் ரிசர்ச்சும் மோர் ஓவர் சேம் தான். உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதலாம் நம்ம. ஸோ இதில் நான் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம், அதுக்கு ஆப்ஜெக்டிவ் கண்டுபிடிக்கணும், டெசிஷன் வேரியபிள், கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சால்விங் த மாடல் கன்ஸ்ட்ரக்டட், அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மெத்தட்ஸ் டிட்டர்மைன் பண்ணணும். தென் கண்ட்ரோலிங் அண்ட் அப்டேட்டிங், ஏன்னா சம்டைம்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி அப்டேட் பண்ணணும். அப்புறம் டெஸ்டிங் த மாடல் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், லாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் இதோட ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஆர் ஃபேஸஸ் இன்வால்வ்ட் இன் ஆப்ரேஷன் ரிசர்ச். எது கேட்டாலும் இந்த ஆன்சர்ஸ் எழுதலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், லிங்க் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எல்பிபி கொஸ்டின். நம்மள எல்பிபி ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. A firm can produce 3 types of cloth, say ABC. ஸோ ஒரு ஃபர்மில் 3 types of cloths இருக்கு ABC. நம்ம எப்படி முதல்ல டேபிள் மாதிரி ஒன்று ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஆன்சர்ஸ் எழுதுறது ஈஸி. கொஷின் நம்பர் 21. ஃபர்மில் ABC அப்படின்னு 3 cloths இருக்கு. அந்த கிளாத்ல 3 kinds of wool are required for it. என்னென்ன கலர்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஸோ இங்கே சைடில் நம்ம ரெட்டு, க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த கலரில் அவங்களுக்கு நூல் தேவைப்படுது. ஸோ ஃபேப்ரிக்னு எழுதலாம். மேலே நீங்கள் டைப்ஸ் ஆஃப் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டைப்ஸ் ஆஃப் கிளாத்ன்றது மேலே எழுதிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கிளாத்து. அண்ட் இந்த பக்கம் என்னென்ன கலர் வூல் வேணும் அப்படின்றது இந்த பக்கம் எழுதிட்டோம். இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் அப்படியே படிச்சுட்டே வரலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 யூனிட் லென்த் ஆஃப் ஏ என்ன வேணும், ஏக்கு என்னென்ன வேணும்னா 2 meters ஆஃப் ரெட் வூல் வேணும், 3 meters ஆஃப் ப்ளூ வேணும். ஸோ ரெட்டில் 2 meters-உம் ப்ளூவில் 3 meters-உம் வேணும். அண்ட் அடுத்தது பிக்கு என்ன வேணும்னா 1 unit length of B cloth needs 3 meters of red, 2 meters of green and 2 meters of blue. ஸோ பிக்கு என்னென்ன வேணும்னா ரெட்ல மட்டும் 3, மற்ற ரெண்டும் 2, 2. அண்ட் அடுத்தது தேர்ட் கிளாத்துக்கு என்ன வேணும்னா 5 meters of green wool. ஸோ greenல 5 meters அண்ட் அடுத்தது 4 meters of blue woolனு கொடுத்துருக்காங்க. 4 meters. இங்கே ரெட்ல ஒன்றுமே கொடுக்கல, அதனால நம்ம ரெட்ல 0ன்னு வச்சுக்கலாம். இங்கே இந்த இடத்துலையும் 0 ஆயிடுச்சு. இங்கே 4 meters ஆஃப் ப்ளூ wool. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா firm has a stock of 8 meters red wool. firmல ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக்ல இதுல ரெட்ல 8 meters இருக்கு, 10 meters of green and 15 meters of blue. ஸோ 10 meters of green and 15 meters of blue இதெல்லாம் இருக்கு. இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, it is assumed that the income obtained from 1 unit length of type A is 3, type B க்கு 5 and type C க்கு ₹4. 354 income 3 rupees, 5 rupees and 4 rupees அதான கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் how the firm should use the available material so as to make the maximum profit. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எல்பிபி ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதான இன்கம், அதுலேருந்து தான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இன்கம்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு ப்ராஃபிட்னு கொடுத்ததுனால இது மேக்ஸிமைஸ். மேக்ஸிமைஸ் இஸ் இட் ஈக்குவல் டு 3x1. அதுக்கு முன்னாடி x1 என்ன x2 என்னன்னு எழுதிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு let x1 x2 x3 மூணு ஃபேப்ரிக் இருக்கு, be the type of cloths. இது மட்டும் போதும் நமக்கு. அடுத்தது மேக்ஸிமம் இசட், ஏன்னா இது ப்ராஃபிட் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு 3x1, 3ன்றது ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக், 5x2 பிளஸ் 4x3. அண்ட் அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் ரெட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன், கிரீனுக்கு ஒரு ஈக்குவேஷன், ப்ளூக்கு ஒரு ஈக்குவேஷன். அதை தான் வந்து என்ன எப்படின்னு எழுதணும், நம்ம எழுதுறது வந்து எல்பிபி, அதனால இந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும். சப்ஜெக்ட் டு த ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ரெட் மட்டும் பாருங்க, ரெட்ல என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2 3 0. ஸோ 2x1 பிளஸ் 3x2 பிளஸ் அது இல்லைனாலும் அது எழுதுங்க x3 லெஸ் தென், மேக்ஸிமம்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. அடுத்த ஈக்குவேஷன் கிரீன்கானது 0 2 5. ஸோ 0x1 பிளஸ் 2x2 பிளஸ் 5x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அண்ட் லாஸ்ட் ஒன் green ப்ளூக்கானது, ப்ளூல வந்து 3 2 4. ஸோ 3x1 பிளஸ் 2x2 பிளஸ் 4x3, சாரி இங்கே x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. 3 2 4. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்ல x1 x2 x3 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இவ்வளவுதான் கொஸ்டின். இந்த டேபிள் ஃப்ரேம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்மளால 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த எல்பிபி. அவங்களே கொடுத்துட்டாங்க சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணணும்னு. 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து அவங்களே டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃபிக்கல்ல சால்வ் பண்ணுங்க. இங்க சிம்ப்ளெக்ஸ்ல அப்படின்னு வேர்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அவங்க சொன்னா நம்ம அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். இதுல மாத்தி கிராஃபிக்கல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, நம்ம இந்த ஈக்குவேஷனை அங்க கொண்டு போய் எழுதிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22ல நமக்கு மேக்ஸிமம் இசட் அண்ட் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குன்னா 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ 3 ஈக்குவேஷன் இருந்தா நான் 3 வேல்யூஸ் 3 ஸ்லாக் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு 4x1 பிளஸ் 10x2. இது வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ. இப்போ 3 ஈக்குவேஷன்லயும் ஒவ்வொரு ஸ்லாக் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்ல, அதனால 0 இன்டூ s1 பிளஸ் 0 இன்டூ s2 பிளஸ் 0 இன்டூ s3. எத்தனை ஈக்குவேஷனோ அத்தனை ஈக்குவேஷனுக்கு எழுதிக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு சப்ஜெக்ட் டு, நான் கொஸ்டின் எழுதாம அதுல டைரக்டா ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x1 பிளஸ் x2. ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறோம் s1 which is equal to 50. less than or equal to எழுதக்கூடாது, அதை மாத்தி தான் நம்ம இப்ப 15 எழுதுறோம். அடுத்த ஈக்குவேஷன் 2x1 பிளஸ் 5x2 பிளஸ் s2 equal to 100. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட்ல வந்து 2x1 பிளஸ் 3x2 பிளஸ் s3 மூணாவது ஈக்குவேஷன்ல ஈக்குவல் டு 90. இப்போ லாஸ்ட்ல அதோட நான் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் x1 x2 x3 கிடையாது, s1 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோம். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல எழுதணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திருக்கோம் ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி. இதுக்கே நமக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். இதுல நம்ம ஈஸியா 2 மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். எத்தனை ஈக்குவேஷனோ அத்தனை ஸ்லாக் வேரியபிள் அதையே மேக்ஸிமம்ல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை அப்படியே என்ன பண்றோம், ஒரு டேபிளா மாத்துறோம். இனிஷியல் டேபிள் ஒண்ணுமே கிடையாது, இனிஷியல் டேபிளும் இதுவும் சேர்த்து நமக்கு 5 மார்க் வந்துடும். ஸோ அப்போ இந்த இனிஷியல் டேபிள் எப்படி போடுறதுன்னு பாருங்க. இதை அப்படியே எடுத்துட்டு வந்து டேபிள்ல எழுத போறோம். இனிஷியல் டேபிள். இந்த இனிஷியல் டேபிளுக்கு இது வந்து இதை மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சிபி ஒய்பி எக்ஸ்பி இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கணும். சிபி ஒய்பி எக்ஸ்பி. அப்புறம் உள்ள எத்தனை வேரியபிள் இருந்தது நமக்கு, x1 x2 ரெண்டு வேரியபிள். அப்புறம் நம்ம 3 ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், s1 s2 s3. மேல மேக்ஸிமம் இசட்ல நம்ம எழுதணும்ல, அந்த வேல்யூவை தான் நம்ம மேல எழுதணும். மேல அதை நம்ம என்னன்னு எழுதணும்னா சிஜேன்னு எழுதணும். மேக்ஸிமம் இசட் இப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க,
4 10 மற்றது மூணும் 0. அப்போ அதை தான் மேலே எழுதணும் ஃபர்ஸ்ட். 4 10 மற்றது மூணுமே 0. அண்ட் இந்த சிபி ஃபர்ஸ்ட் டேபிளில் மூணுமே 0 தான். இந்த ஒய்பின்றது ஸ்லாக் வேரியபிள், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்லாக் S1 S2 S3. அது இனிஷியலாக மூணுமே 0வாக தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்பின்றது ஈக்குவல் டூவில் இருக்குல்ல வேல்யூ 50 100 90 இருக்குல்ல, அதுதான் இந்த எக்ஸ்பி. ஸோ 50 100 and 90. இதுக்கப்புறம் ஈக்குவேஷனை ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 1. S1ல 1 மற்ற ரெண்டும் 0. செகண்ட் ஈக்குவேஷன் 2 5. ஸோ 2 5 இது 0. S2ல 1 இதுவும் 0. தேர்ட் ஈக்குவேஷன் 2 3. 2 3 இது ரெண்டும் 0. S3 மட்டும் 1. ஸோ இந்த இனிஷியல் ரெஸ்ட் டேபிள் இவ்வளோ சிம்பிள் நமக்கு. அடுத்தது நம்ம ZJ எழுதுறோம். ZJன்றது ஃபர்ஸ்ட் டேபிளில் ZJன்றது 0 தான். ஆக்சுவலாக அது எப்படி 0 வருதுன்னு காட்டுறேன். 0 எப்படின்னா 0 × 2 ப்ளஸ் 0 × 2 ப்ளஸ் 0 × 2. மூணுமே 0 × வருமா என்ன வந்துடும்? 0 தான் வரும். அப்போ நான் எப்படி ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வேல்யூ வரப்போகுது. ஸோ 0 0 0 0 0 ஃபர்ஸ்ட் டேபிளில் மட்டும். அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ ZJ மைனஸ் CJ. CJன்றது டேபிளில் மேலே இருக்கு பாருங்க, அந்த வேல்யூ. 0 மைனஸ் 4ன்றது -4. 0 மைனஸ் 10 -10. 0 0 0. இப்போ நான் டேபிள் மாதிரி போடாமே இதெல்லாம் எழுதிச்சே வரேன். நீங்கள் டேபிளாக கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூவில் எது மோஸ்ட் நெகட்டிவோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். மோஸ்ட் நெகட்டிவ். மோஸ்ட் நெகட்டிவ்னா நெகட்டிவ்ல இருக்கிற பெரிய வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு இந்த காலம்க்கு மட்டும் நான் வந்து தெரியறதுக்காக தான் இப்படி பாக்ஸ் போடாமல் வச்சுருக்கேன். நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த காலம் தான் நமக்கு இப்போ உள்ளே வரப்போகுது. ஸோ இது வந்து என்டரிங் காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ X2ன்றது உள்ளே வந்துடும். இப்போ வெளியே போகணும்ல, இது உள்ளே வரும்போது ஒன்று வெளியே போனால் தானே இது உள்ளே வர முடியும். ஸோ வெளியே வரதுக்கு வந்து இங்கே இருக்கிறதுல இந்த வேல்யூ லாஸ்ட்டில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். இதை வந்து தீட்டா இல்லை ரேஷியோ நம்ம என்ன வேணால் சொல்லலாம். இந்த ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா XB டிவைடட் பை கீ காலம். இந்த கேசின்னு எழுதுறேன்ல, கேசினா கீ காலம் அப்படின்னு அர்த்தம். கீ காலம்ன்றது நான் இப்போ ரெட்ல மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் கீ காலம். XBன்றது வேல்யூ அங்கே இருக்கு 50/1. இதோட வேல்யூ 50. அடுத்தது 100/5. இதோட வேல்யூ 20. இது வந்து 50, இது 20. அடுத்தது 90/3 which is 30. இங்க லீஸ்ட் வேல்யூ எடுக்கணும். லீஸ்ட் பாசிட்டிவ். மேல கீழே வந்து நம்ம மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்தோம்ல, அடுத்ததுல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கணும். ரோ வைஸ். இது வந்து காலம் வைஸ், இது ரோ வைஸ் எடுக்கணும். ஸோ இப்போ ரோ வைஸ் நான் லீஸ்ட் பாசிட்டிவ்ன்றது 20 தான் என்னோட லீஸ்ட் பாசிட்டிவ். அந்த வேல்யூவை அப்படியே சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம இதெல்லாம் போட்டுட்டே இருக்கோம்னா, என்னோட ZJ மைனஸ் CJ ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்தால் அது ஆப்டிமம் சொல்யூஷன். பட் ஃபர்ஸ்ட் டேபிளில் அது பாசிட்டிவாக வராது, நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்து ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா நான் அந்த ஐட்ரேஷனோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேபிள், இனிஷியல் டேபிள். இனிஷியல் டேபிள் எழுதி இதெல்லாம் எழுதிட்டீங்கனாலே போதும், ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட் போகிறோம். இப்போ இந்த ரெட் கலரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, ரோ வைஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ரோவை கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 ரோவை. ஸோ நியூ ரோ 2, ரோ 1 ரோ 2னே வச்சுக்கோங்க. நியூ ரோ 2வை எப்படி கால்குலேட் பண்ணா, ஓல்டு ரோ 2வை டிவைடட் பை கீ எலிமெண்ட். கீ எலிமெண்ட்ன்றது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இன்டர்செக்ட் ஆகிறது தான் கீ எலிமெண்ட். ஸோ 5 தான் கீ எலிமெண்ட். அப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல ரெட் கலரில், அதில் இருக்கிற எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 100 2 5 0 1 0. 100 2 5 0 1 0 எல்லாத்தையுமே டிவைடட் பை 5. கீ எலிமெண்ட்ன்றது 5ல, ஸோ எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 20. இதுதான் வந்து நியூ ரோ 2. R2ன்றது ரோ 2. 20. இது 2/5 அப்படியே இருக்கட்டும். 1 0/5 0 1/5.
இதுவும் 0/0. இப்போ நான் புது டேபிள் போடுற கால்குலேஷனுக்கு அங்கே இடம் விட்டுட்டு நான் இங்கே வந்து நியூ டேபிள் போடுறேன். டேபிள் 1 அதுதான் டேபிள் 1. டேபிள் 1ல அதே மாதிரி சிபி ஒய்பி எக்ஸ்பி. அடுத்தது நம்ம வேல்யூ x1 x2 s1 s2 s3. நீங்களும் எக்ஸாம்பிள் இப்படி தான் எழுதணும். என்னோட ஒய்பின்றது s1 s2 s3ன்னு சொன்னோம்ல. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு s2 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், அது வெளியே போகுது. அதுக்கு பதிலாக x2 உள்ள வருது. ஸோ x2 வந்தா கூட சேர்ந்து அது மேலே இருக்கிற 10 வந்துடும். என்ன எழுதணும், இங்க x2 வரப்போகுது, இந்த இடத்துல அதே தான் இருக்க போகுது. x2 வரதுனால இந்த இடத்துல 10ன்னு மாறுது. இங்கே பழையபடி இருக்கிற 0வே தான் இருக்குது. மீதி எல்லா வேல்யூமே மாறும். இப்போ நியூ ரோ 2 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாம். 20 2/5 1 0 1/5 0. ஸோ 20 2/5 1 1/5 0 1/5. நியூ ரோ 2 ஃபில் பண்ணிட்டோமா. இப்போ இது மாதிரி ரோ 1 ஃபில் பண்ண போறோம். ஓகே, நியூ ரோ 1. நியூ ரோ 1 கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இது ஒரு ஃபார்முலா மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நியூ ரோ 1 கால்குலேட் பண்ண போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓல்டு ரோ 1 எடுத்துக்கணும். மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் அது என்னன்னு சொல்றேன். காலம் கோஎஃபிஷியன்ட் இன்டு நியூ R2. கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ரோக்கான கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ரோக்கான கோஎஃபிஷியன்ட் எனக்கு 1. இதுதான் காலம். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ 1. ஸோ 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அதுதான் அதோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு ரோ 1 எழுதிக்கணும். ஓல்டு ரோ 1 என்னன்னு இருக்கு, 50 2 1 1 0 0. அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 50 2 1 1 0 0. 50 2 1 1 0 0. கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இருந்து 1 தான். ஸோ 1ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு மாற போறது கிடையாது. நடுவுல மைனஸ், அதனால இந்த இடத்துல மைனஸ். கீழே R2 நியூ R2. நியூ R2 எனக்கு என்னது 20 2/5 1 0 1. இது வந்து 1ஆல மல்டிப்ளை பண்றதுனால சேஞ்ச் ஆகாதனால அப்படியே எழுதிக்கிட்டேன். இதை மைனஸ் பண்ணணும். 50ல 20 மைனஸ் பண்ணா 30. இதுதான் நம்மளோட நியூ R1. 2 மைனஸ் 2/5 சைட்ல கால்குலேட் பண்ணி பாருங்க. 2 மைனஸ் 2/5 அப்ப 10 மைனஸ் 2. 10 மைனஸ் 2ன்றது 8. அந்த இடத்துல எனக்கு 8/5 அப்படின்னு வரும். ஸோ 8/5. 1 மைனஸ் 1 0. 1 மைனஸ் 0 1. 0 மைனஸ் 1/5ன்றது மைனஸ் 1/5. இது 0. இதுதான் நம்மளோட நியூ R1. நியூ R1ஓட பிளேஸ்ல கொண்டு வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வேல்யூ கால்குலேட் பண்ணோம், 30 8/5. என்னோட x2 வேல்யூ 0 மைனஸ் ஆயிடுச்சோம். 1 மைனஸ் 1/5 0. இதே மாதிரி நியூ R3. சரி, நியூ R3 கால்குலேட் பண்றதுக்கு ஓல்டு R3 எடுத்துட்டு மைனஸ் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட், கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்டும் எடுத்துட்டு இன்டு நியூ R2ஓட மல்டிப்ளை பண்றோம். முதல்ல ஓல்டு R3. ஓல்டு R3 நமக்கு என்ன இருக்கு, 2 5. ரோ 3ஓட வேல்யூ எடுங்க. 2 3 0 0 1. ஸோ 90 2 3 0 0 1. கோஎஃபிஷியன்ட் என்ன இருந்திருக்கு பாருங்க. அந்த காலம்ல நம்ம மேல வந்து 1ன்னு மார்க் பண்ணிருக்கோம்ல. இப்போ என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஏன்னா ரோ 3 எடுக்கிறோம்ல. ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ஒவ்வொரு வேல்யூவையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேல வந்து நமக்கு ரோ 2 இருக்கு. ரோ 2வை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 இன்டூ 20. 3 இன்டூ 2/5. 3 இன்டூ 1 3. 3 இன்டூ 0 3 இன்டூ 1/5. 3 இன்டூ 0. இதெல்லாமே ரோ 2 நியூ R2ல 3யை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்றோம். இதுதான் நம்மளோட நியூ ரோ 3.
ஸோ 90 minus 60. 90 minus 60ன்றது 30. 2 minus 6 by 5 இருக்கும். நம்ம ஒன்னா தான் எடுத்து கால்குலேட் பண்ணோம். 2 minus 6 by 5. ஸோ 10 minus 6 by 5ன்றது 4 by 5. இந்த இடத்துல 4 by 5. இது 0, இது 0. 0 மைனஸ்ன்றதுனால minus 3 by 5, 1. இதுதான் என்னோட நியூ R3. அதை அப்படியே கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ 30, 4 by 5 and 0, 0, minus 3, sorry, minus 3 by 5, last value 1. இப்போ நம்ம மேல CJ அதேதான் 4, 10, 0, 0, 0. கீழே ZJ கால்குலேட் பண்ண போறோம். ZJ எப்படி கால்குலேட் பண்ணணும்? 0 into வேற கலர் கொடுக்குறேன். ஓகே, 0 into 8 by 5 plus 0 into 2 by 5 plus 0 into 2 0 தான் இருக்கு. அப்ப அந்த 2 0 பத்தி நம்ம பாதரே பண்ண வேண்டாம். நடுவுல இருக்கிறத மட்டும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணா போதும். 10 into 2 by 5. 10 into 2 by 5 னா என்னவாகும்? இது ரெண்டு கேன்சல் ஆனா 2. 2 into 2 4. அப்ப என்னோட வேல்யூ 4. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான வேல்யூ 4. அண்ட் செகண்ட் ஒன்க்கான வேல்யூ 10 into 1. 10 into 1ன்றது 10. மற்ற ரெண்டு வந்து எனக்கு இதுவும் இதுவும் 0ன்றதுனால அதை விட்டுட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் கால்குலேட் பண்றேன். அடுத்த வேல்யூ 10 into 1 by 5. 10 into 1 by 5னா 2. 10 into 0, 0. 10 into 1 by 5 again 2. இப்போ நம்ம ZJ minus CJ கால்குலேட் பண்ணோம். இது ZJ மேல CJ. 4 minus 4, 0. 10 minus 2, 0. 2, 0, 2. கீழேந்து மேல மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே எனக்கு பாசிட்டிவா வந்துருச்சா? ZJ minus CJ எல்லாமே எப்படி இருக்கு? greater than or equal to 0ன்னு வந்துருச்சு. எல்லாமே பாசிட்டிவா வந்துருச்சுன்னா the solution is optimum. இதோட முடிஞ்சிருச்சு. சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு பாருங்க. எனக்கு x2 மட்டும்தான் இங்கிருந்து கிடைச்சிருக்கு. எனக்கு வேற எந்த வேல்யூமே கிடைக்கல. ஸோ x2 மட்டும்தான் மாறுச்சு. x2 ஈக்குவல் டு எந்த வேல்யூ எடுக்கணும்? 10 எடுக்கக்கூடாது. கொஸ்டின்லேயே நமக்கு அந்த 10 தான் இருந்தது. இப்படி எடுக்கணும். xbயோட வேல்யூ எடுக்கணும். ஸோ x2 ஈக்குவல் டு 10. இது 20. இது மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ என்னோட மேக்ஸிமம் இசட்ல இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றேன். மேக்ஸிமம் இசட்டோட ஈக்குவேஷன் என்ன? நமக்கு 4x1. ஸோ 4 into 0 plus 10 into 20 which is 200. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இது வந்து ஒரு 5 rows and 5 columns கொடுத்துருக்காங்க. 5 மெஷின்ஸ் அண்ட் 5 ஜாப் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அண்ட் இங்க மேக்சிமைசேஷன்ற வேர்ட் கொடுக்கல. மேக்சிமைசேஷன்ற வேர்ட் கொடுக்காதனால இது ஒரு நார்மல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து அன்பேலன்ஸ்டும் கிடையாது, மேக்சிமைசேஷனும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு நார்மல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23 அசைன்மெண்ட்ல ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கிறத முதல்ல எடுத்து ஒரு பாக்ஸா எழுதிக்கலாம். ஸோ 9, 22, 58, 11, 19. செகண்ட் ரோல 43 வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. கால்குலேட்டர் யூஸ் பண்ணியே நீங்க ஒவ்வொன்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 1 கிடையாது. கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து எழுதுறோம். 28, 91, 37, 45, 74, 36, 42, 11, 27, 57, 49, 22, 39 and 25. இது ஸ்டெப் 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருந்து ரோ வைஸ்ல மினிமம் வேல்யூ எடுத்து கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் அதுல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ண போறோம்?
ரோ வைஸ்ல இருக்கிற வேல்யூ எடுக்கணும். ஸ்மாலஸ்ட் காஸ்ட் ஃப்ரம் ரோ வேல்யூ, அதை வந்து எல்லா வேல்யூவோடையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். டேக் smallest from each row and subtract remaining values. இதான் ஸ்டெப் 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு மினிமம் வேல்யூ வந்து 9. நான் 9ஆல அந்த ரோல இருக்கிற எல்லா வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவே என்னவாயிரும், 0ன்னு வந்துருமா. அண்ட் செகண்ட் வேல்யூ என்ன வரும்னா 9ல 22 நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ 13. 9ல 58 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 49. நான் அப்படியே வேல்யூ எழுதுறேன் 2, 10. இப்போ அடுத்த ரோல எனக்கு மினிமம் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, 43ன்றது தான் என்னோட மினிமம் வேல்யூ. ஸோ 43ஆல எல்லா வேல்யூஸும் அந்த ரோல இருக்கிற மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 43 எடுத்து நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, 35, 29, 7 and 20. அடுத்த ரோக்கு பாருங்க, அடுத்த ரோல என்னோட மினிமம் வேல்யூ 28. 28 எடுத்து எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 13, 0, 63, 9 and 17. ஃபோர்த் ரோல 27 தான் மினிமம். 27 எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 47, 15, இங்கே தான் 27 இருந்தது. ஸோ 0, 22 and 12. லாஸ்ட் ரோவை அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது 25, 0, 46. நீங்க ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணி பாருங்க. 11 and 14. இது ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2 இதே தான் பண்ண போறோம், பட் காலம் வைஸ் பண்ண போறோம். ஸ்டெப் 2 என்ன போறோம், டேக் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃப்ரம் ஈச் காலம். ஒவ்வொரு காலமா ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு அதை வச்சு அண்ட் சப்ட்ராக்ட் த ரிமைனிங். இப்போ நமக்கு சிலது வந்து மாறவே மாறாது. ஏன் மாறாதுன்னா ரோ வைஸ் எனக்கு ஏற்கனவே 0 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு சேஞ்ச் ஆகுமா, சேஞ்சே ஆகாது. ஏன்னா ஏற்கனவே காலம்ல வந்து மினிமம் வேல்யூ 0. இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. 0, 0, 13, 47 and 25. அடுத்த காலம்ல ஏதாவது மாறி இருக்கா பாருங்க, இல்ல. அங்கேயும் எனக்கு 2 0 இருக்கு. அப்ப அங்கேயும் எனக்கு மாறதுக்கான சான்சஸே இல்ல. சோ அதனால என்ன பண்றேன், 13 அதை அப்படியே எழுதுறேன். 13, 35, 0, 15 and 0. அண்ட் தேர்ட் காலம்ல தேர்ட்லயும் எனக்கு 0 இருக்கு. எது இந்த மத்த ரெண்டும் தான் இப்ப மாறப்போகுது. தேர்ட் காலம்லயும் எனக்கு 0 இருக்கிறதுனால 49, 29, 63, 0 and 46. பட் ஃபோர்த் காலம்ல மினிமம் வேல்யூ வந்து 2ஆல நம்ம எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றோம். 2ஆல ரெடியூஸ் பண்ணும்போது 0, 5, 7, 20 and 9. அண்ட் லாஸ்ட் காலம்ல மினிமம் வேல்யூ வந்து 10. 10ஆல ரெடியூஸ் பண்ணும்போது 0, 10, 7, 2, 4. இது ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல இருந்து தான் நான் என்ன பண்ண போறேன், அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம ஸ்டெப் 2லயே அலோகேஷன் கொடுக்கலாம், இல்ல இதை இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிட்டும் அலோகேட் பண்ணலாம். அப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ எங்க ஒரு 0 இருக்கோ ஒரு ரோவா, ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் எங்க ஒரு 0 வருதோ அது வரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு மொத்தம் 3 0 இருக்கு. செகண்ட் ரோல ஒரு 0 தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு 0வை இது பேர் அசைன் பண்றேன். அந்த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம்ல ஏதாவது 0 இருந்தா அதை கேன்சல் பண்றோம். இங்க வேற எதுவும் இல்ல. இப்ப தேர்ட் ரோக்கு வாங்க, ஒரு 0 தான் இருக்கு, அசைன் பண்றோம். அதுக்கு மேல அப்பு, டவுனு, ரைட், லெஃப்ட் எங்க 0 இருந்தாலும் கேன்சல் பண்ணோம். இங்க டவுன்ல இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப ஃபோர்த் ரோக்கு வாங்க, ஒரு 0 தான் இருக்கு, மேல கீழெல்லாம் எங்கேயும் 0s இல்ல. ஃபிஃப்த் ரோக்கு வாங்க, 0வே இல்ல. இப்பவே இது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும், பட் ஸ்டில் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ காலம் வைஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3 எந்த காலம்லயும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் காலம்ல 1 அசைன் பண்ணலாம், கரெக்டா 1 தான் இருக்கு. பட் அதோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு 0 வந்தது, கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த பாக்ஸ் பண்ணது எனக்கு எத்தனை ஜாப் இருந்தோ அத்தனை பாக்ஸ் இருக்கணும். இப்போ எத்தனை ஜாப்ஸ் இருந்தது, 5 ஜாப்ஸ் இருந்ததா.
4 பாக்ஸஸ் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட அசைன்மெண்ட் வந்து தப்பா இருக்கு. 4 பேருக்கு தானே அசைன் பண்ண முடியும். 5 ஜாப் இருந்தா 5 பேருக்கு அசைன் பண்ணணும். ஸோ தப்பா இருக்கு. இதை நம்ம திருப்பி ப்ரொசீட் பண்ண போறோம். இப்ப இதுல இருந்ததை அப்படியே எடுத்து எழுத போறோம். நான் வந்து ஸ்டெப் 3ன்னு எழுதி இதே தான் எழுதுறேன், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸ்டெப் 3 ஸ்டெப் 3ல 2ல இருந்தது அப்படியே எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். அதனால தான் அப்படியே எழுதுறேன். 0 13 49 0 0 0 35 29 5 10 அடுத்தது 13 0 63 7 7 47 15 0 20 2. okay, next 25 0 46 9 4. இப்போ நம்ம வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஜீரோஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து லைன் மார்க் பண்ண போறோம். மேக்ஸிமம் 0 எங்க இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல 3 இருக்கு. ஸோ அது ரோ வைஸ் நான் மார்க் பண்ணும்போது இதுக்கு வந்து நான் வேற கலருக்கு போயிடலாம், ஆரஞ்சு கலர். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் இப்படி யூஸ் பண்ண முடியும் என்னால. ஒரு லைன் போடும்போது 3 0 அடிஞ்சிருச்சு போயிருச்சு. இப்போ இதே மாதிரி நான் வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஜீரோவையும் நான் கேன்சல் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, இங்க 2 இருக்கு, அதனால இதை நான் கேன்சல் பண்றேன். அடுத்தது ஒன்னு தான் இருக்கு, அங்க ஒன்னு இருக்கு, இங்க 2 1 தனித்தனியா தான் இருக்குது. அதனால ரோ வைஸ்ல ஒரு ரோ, இது ஒரு ரோ. இப்ப மொத்தம் எத்தனை லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா 4. என்னோட ஜாப்ஸ் 5. ஸோ மேக்சிமம்ன்றது 5 யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு கம்மியான லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ 4 லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ லைன்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அதுல ஸ்ட்ரைக் லைன்ஸ் யூஸ் பண்ணாத கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குல்ல, லைன்ல இல்லாத வேல்யூல மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். இப்போ மினிமம் வேல்யூன்றது 4. அதை வந்து ஹைலைட் பண்றேன். இந்த மினிமம் வேல்யூ 4. இந்த 4 எடுத்துட்டு நம்ம இப்ப என்னெல்லாம் பண்ண போறோம் பாருங்க. பிளஸ் மாதிரி இந்த லைன்ஸ்ல எங்கெல்லாம் பிளஸ் மாதிரி இருக்கோ அந்த இடத்துல அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 இடத்துல அதை ஆட் பண்ண போறோம் 4. மீதி லைன்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் டச் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். அந்த பிளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ஆட் பண்ணணும். அப்புறம் அதே லைன்ல இல்லாம இருக்குல்ல, அங்கெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம. இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸ்டெப் 4. ஓகே, ஸ்டெப் 4ல நம்ம இப்போ அடிஷன் போட்டுட்டோம், அதனால அந்த இடத்துல டக்குன்னு ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 அப்படியே தான் இருக்கும். செகண்ட் வேல்யூ 13, அதுல 4 ஆட் பண்றோம். 4 ஆட் பண்ணும்போது அது 17 ஆகும். அடுத்தது ஒன்றும் ஆகாது, அதனால 49 0 0. இப்போ ரெண்டாவது ரோக்கு வாங்க. ரெண்டாவது ரோல 0 35ஓட ஆட் ஆகுது, ஏன்னா அது பிளஸ் சிம்பிள்ல வருதுல்ல. அந்த லைன் வந்து 2 இன்டர்செக்ட் ஆகுது, அதான் அந்த பிளஸ். 39 இங்க ஒன்றும் ஆகல, அதனால 29 5 10. இப்போ தேர்ட் ரோக்கு வாங்க. தேர்ட் ரோல 63ல 4 ரெடியூஸ் பண்ணணும். பிளஸ்ல ஆட் பண்ணோம்ல, அது மாதிரி இங்க ரெடியூஸ் பண்ணணும். 63ல ரெடியூஸ் பண்ணா 59. இந்த 0 அப்படியே இருக்கும். 63ல திருப்பி ரெடியூஸ் பண்ணும்போது, சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 13ல ரெடியூஸ் பண்ணும்போது 9. இங்க 63ல 4 ரெடியூஸ் பண்ணும்போது 59. 7ல ரெடியூஸ் பண்ணா 3, இதுவும் 3. அடுத்த ரோக்கு வரும்போது 47ஆவே இருக்கும். 15 ஆட் ஆகி 19 ஆகும். மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். 0 22. லாஸ்ட் ரோக்கு வந்துருங்க. லாஸ்ட் ரோல 25 ரெடியூஸ் ஆகி 21 ஆகும். 0 அப்படியே இருக்கு. 46ல ரெடியூஸ் ஆகி 42, ரெடியூஸ் ஆகி 5, இப்போ 0. இப்ப அலோகேட் பண்ணி பார்க்கணும். இந்த லைன்ஸ் போட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம்ல, இதுக்கப்புறம் திருப்பி நம்ம அலோகேட் பண்ண போறோம். எப்படி அலோகேட் பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல 3 ஜீரோஸ், ஸோ விட்டுறேன். இது அசைன் பண்ணிட்டா இது கேன்சல் ஆயிரும். செகண்ட் ரோல முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரோல ஒரு 0 தான் இருக்கு, கீழே இருக்கிறது கேன்சல் ஆயிரும். ஃபோர்த் ரோக்கு வரும்போதும் ஒரு 0 தான் இருக்கு, மேல கீழே ஒன்றும் இல்லை. ஃபிஃப்த் ரோக்கு வரும்போது ஒரு 0 தான் இருக்கு, மேல இருக்கிறது கேன்சல் ஆயிரும். இப்போ காலம் வைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் காலம் முடிஞ்சிருச்சு, தேர்ட் காலம் முடிஞ்சிருச்சு, ஃபோர்த் காலம்ல ஒரு 0 தான் இருக்கு, அசைன் பண்ணியாச்சு.
இப்போ ரோ வைஸும் எனக்கு ஒரு அலோகேஷன் இருக்கணும், காலம்ல பார்த்தாலும் எனக்கு ஒரு அலோகேஷன் இருக்கணும். கரெக்டா இருக்கா? நமக்கு எல்லாத்துலயுமே ஒன்னு கரெக்டா அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இது ஆப்டிமம். புரிஞ்சிருச்சு. therefore the solution is optimum. சொல்யூஷன் ஆப்டிமம் சொல்லிட்டு எந்த ஜாப் எதுக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்றதும் அதோட வேல்யூவும் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் எங்க அசைன் ஆயிருக்குன்னா மெஷின் 4ல அசைன் ஆயிருக்கு. அதை எழுதணும் தனியா. ஜாப் 1 மெஷின் 4ல அசைன் ஆயிருக்கு. மெஷின் 4க்கான வேல்யூ எழுதணும். மெஷின் 4க்கான வேல்யூ 11 அண்ட் ஜாப் 2 வந்து மெஷின் 1ல அசைன் ஆயிருக்கு. மெஷின் 1க்கான வேல்யூ 43 அண்ட் ஜாப் 3 வந்து எங்க அசைன் ஆயிருக்குன்னா மெஷின் 2ல அசைன் ஆயிருக்கு. மெஷின் 2க்கான வேல்யூ 28. ஜாப் 4 எங்க நான் அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேன்ல அதான். ஜாப் 4 எங்க அசைன் ஆயிருக்குன்னா ஜாப் M3 மெஷின் 3ல அசைன் ஆயிருக்கு. அண்ட் மெஷின் 3க்கான வேல்யூ 27 அண்ட் ஜாப் 5 அசைன் ஆயிருக்கிற இடம் மெஷின் 5. இங்கேயும் 1 2 3 4 5 இங்கேயும் நமக்கு கரெக்டா 1 2 3 4 5 இருக்கு. 25 hours. இதை எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு 134 hours கிடைக்கும். நம்மளோட